திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 378 திரு ஆலவாய் காண்டம் நரி பரியாக்கிய படலம் பகுதி 4. ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் வேதம் என்கின்ற குதிரையின் மீது பவனி வருகின்றார். ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் குதிரை வீரராக திருவுருவம் கொண்டு எழுந்தருளி வரும் குதிரை எப்படிப்பட்ட குதிரை என்றால் வேதம் என்கின்ற குதிரை. இந்த குதிரைக்கு 4 கால்கள் என்பவை தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்கின்ற புருஷார்த்தங்கள் 4ம் வேத குதிரைக்கு 4 கால்கள். வேதமாகிய குதிரை ஞான காண்டமும் கர்ம காண்டமும் என்கின்ற 2 காதுகளை உடையது. பிரத்யக்ஷ பிரமாணத்திற்கு அப்பாற்பட்டு விளங்குகின்ற பரஞானம் அபரஞானம் எனும் 2 கண்களை உடையது. வேதமானது விதிகள் மற்றும் விலக்குகள், விதி நிஷேதங்களை உடையது. எனவே இந்த வேத குதிரையின் முகம் விதி, வேத குதிரையின் வால் நிஷேதம். வேதங்களை விளக்கம் செய்வது ஆகமங்கள். எனவே இந்த வேத புரவிக்கு ஆகமங்களே ஆபரணங்களாக அமைகின்றன. ஆகமங்களால் ஆக்கப்பட்ட புற ஆபரணங்களை உடையது இந்த வேத குதிரை. விசாலமான மந்திரங்களால் செய்யப்பட்ட சதங்கைகளை உடையது. கிண்கிணி மாலைகளையும் மணிச்சிலம்புகளையும் அணிந்திருக்கின்றது. எனவே ஆகமங்களே குதிரையின் புறத்தில் அணியும் ஆபரணங்களாக இருக்க, அந்த ஆகமங்கள் விரித்த மந்திரங்களினால் வேத குதிரையின் சதங்கையும் கிண்கிணி மாலையும் சிலம்பும் ஆகிய இவைகள் அணியப்பட்டிருக்கின்றன. ஆகாயத்தில் சுழலும் சந்திரனையும் சூரியனையும் கால்களுக்கு 2 புடைகளாக இந்த குதிரை பெற்றிருக்கின்றது. சந்திரனும் சூரியனும் ஆகிய மிதிக்கப்படுகின்ற அழகிய திருவடிச் சுமையை தாங்குவதற்கு அமைக்கப்பட்டுள்ள படிகளாக இருபுறமும் அமைகின்றன. வேத குதிரைக்கு கடிவாளமாக பிரணவம் அமைகின்றது. மாட்சிமைப்பட்ட பிரணவமாகிய கடிவாளம் வேத குதிரையின் வாய் கிளிய பூணப்பட்டுள்ளது. இந்த வேத குதிரையானது 6 வகைப்பட்ட புறச்சமயங்களாகிய சேனைகள் முறிந்து ஓடும்படி கோபம் கொண்டு எதிர் நின்று போர் செய்து வெற்றி கொள்ளும் தன்மை உடையது. வேத குதிரைக்கு லாயமாக இருப்பது தாமரையை தவிசாக ஆட்சி கொண்ட பிரம்மனுடைய 4 முகங்களே லாயமாக வேத குதிரைக்கு பொருந்தியுள்ளது. லாயம் என்றால் இருப்பிடம் என்று பொருள். அண்டகோடிகள் அனைத்தும் ஒரு பிண்டமாக வேத குதிரையின் முதுகிலே அமைந்திருக்கின்றது. அப்படி அநேகமான எல்லா அண்டங்களையும் ஒன்றாக சேர்ந்து அடுக்கப்பட்டுள்ளதாகிய தன்மையினை உடையதாக காணப்படுகின்ற வேத குதிரையின் முதுகின் மேலே உபநிடதமாகிய கலனை ஜீனியை கொண்டுள்ளது. இப்படி மேற்கூறிய பொருட்களோடு விளங்குகின்ற வேதமாகிய குதிரையின் மீது அன்பர்களது பாசமாகிய வலிய பந்தத்தை அவிழ்க்கும் பொருட்டு குருமூர்த்தமாக எழுந்தருளி வருகின்ற சிவபெருமான் இந்த வேத புரவியின் மீது ஏறி அருளினார். தன் அடிமையாக உள்ள திருவாதவூரர் எனும் மந்திரியாறு பொருட்டு, அதோடு கூட பாண்டிய மன்னனாகிய அரிமர்தன பாண்டியனது பிறவியை ஒழித்து அவனுக்கு முக்தியை கொடுக்கவும் எம்பெருமான் வாரோடு பொருந்திய வீரக்கண்டையை தமது வலது திருப்பாதத்தில் அணிந்து கொண்டு அந்த தேவதேவன் தமது திருக்கரத்தில் பிடித்துள்ளது வேதம் என்னும் உரையிலிருந்து உருவி எடுக்கப்பட்ட ஞான வாழ். எம்பெருமான் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கின்ற இந்த ஞான வாழ் இருளை ஒழித்து ஒளிவீசி நிற்கின்றது. ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாதப்பறை அறைமின் என்பது திருவாசகம். இப்படிப்பட்ட பெருமான் குதிரையின் மீது ஆரோகணித்து வரும்போது எம்பெருமானின் திருக்கோலம் ஒரு பக்கம் சாய்ந்த மயிர்கொண்டையும் திருத்தலை சாத்தும் ஒளிவீசும் வைரம் இழைத்த கண்டியும் கையில் அணிந்த கங்கணங்களும் குண்டலங்களும் அடியவர்களின் சஞ்சித வினையை ஒழிக்கும் திரிபுன்றம் அணிந்த திருநெற்றியும் வெள்ளிய ஆடையும் திருநுதல் காப்பும் தம்மை சிந்திக்கும் அடியவர் இதயத்திலிருந்து நீங்காது பொலிந்து ஒரு பால் விளங்க எம்பெருமான் ஆரோகணித்துள்ள குதிரையின் கால்களில் உள்ள சிலம்புகள் முழங்குகின்றன. அந்த சிலம்புகள் எப்படி முழங்குகின்றன என்றால்
இன்னும் பிறக்க வேண்டும் என்னும் இச்சையுள்ளவர்கள் மறந்தும் கூட இந்த பக்கம் வந்துவிடாதீர்கள். இனி பிறத்தலை மறக்கும் இஷ்டத்தினை உடையவர்கள் மட்டும் விரைவாக இங்கே வாருங்கள். சிவபெருமானின் அடியவனை அரசன் தண்டிக்கின்ற துன்பத்தை ஒழித்தற்கு வருவது போல எம்பெருமான் அதனை ஒரு சாக்காக, அதனை ஒரு வியாஜமாக வைத்துக்கொண்டு உங்கள் பிறப்புகளை அறுக்க வந்திருக்கின்றார் என்று முழங்குவது போல குதிரையின் காலில் உள்ள சிலம்புகள் முழங்குகின்றன. எனவே திரு வாதவூரடிகளை ஆட்கொள்ள வேண்டும், அரிமர்தன பாண்டியனாருக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் இந்த நோக்கங்கள் வெளிப்படையாக வைத்து வருகின்றார். அது ஒரு காரணம், அது ஒரு சாக்கு, அது ஒரு வியாஜம். உண்மையில் ஆன்மாக்களின் பிறவி பிணிகளையெல்லாம் அறுப்பதற்காக எம்பெருமான் அவ்வாறு குதிரை மீது ஆரோகணித்து வருகின்றார். அப்படி எம்பெருமான் குதிரையின் மீது ஆரோகணித்து வரும்போது எம்பெருமானை சுற்றிலும் வஸ்திரங்களும் வெள்ளை சாமரங்களும் அசைகின்றன. அது எப்படி இருக்கின்றது என்றால், எம்பெருமான் கங்கா நதியை தமது ஜடாமுடியின் மேல் மறைத்து வைத்திருக்கின்றீர்களே, அதைப்போல எங்களையும் மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு காவேரி, துங்கபத்ரா முதலான நதிகளும் எம்பெருமானை சுற்றிலும் சூழ்ந்து பொங்கி விழுந்தால் போல வெள்ளை நிற வஸ்திரங்களும் சாமரங்களும் அசைகின்றன. தடாகத்தில் காணப்படுகின்ற நிர்மலமான இதழ்களை உடைய தாமரையை ஆசனமாக கொண்டுள்ள பிரம்மதேவனது நாவை இடமாக கொண்டு வாழுகின்ற கலைவாணியானவள் உமாதேவியின் நாயகராகிய சிவபெருமான் வேதமாகிய குதிரையின் மீது ஏறினார் என்று அந்த கலைவாணியே தான் ஒரு வெள்ளை குடையாக உருவம் மாறி பறந்து நின்றால் போல சுவாமியின் திருமுடி மீது பிடிக்கப்பட்ட குடை வெண்குடை பால் போன்ற நிலவொளியை வீசுகின்றது. முறையாக சொல்லப்பட்ட 18 புராணங்களும் நம்மால் சொல்லப்படுகின்ற இறைவனே இந்த குதிரை வீரன், இவனே படைத்து காத்து அழிக்கின்ற பரமேஸ்வரன், இவனே வேதங்களெல்லாம் நித்தியமானவன் என்று முறையிடுகின்ற பரவஸ்து என்று 18 புராணங்களும் வாய் திறந்து கூறியது போல 18 வகை வாத்தியங்கள் முழங்குகின்றன. புராணங்கள் வேதங்களுக்கு வழிநூல். எனவே இறைவனால் அருளிய முதல் நூலாகிய வேதத்தின் கருத்தும் இவ்வாறே என கூறும் இவனே மறையெல்லாம் முறையிடும் பரம்பொருள் என்று விதந்து கூறுகின்றன 18 புராணங்களும். எம்பெருமான் வேதமாகிய குதிரையின் மீது ஆரோகணித்து வந்தால் எம்பெருமான் இவரே பதிப்பொருள் சிவமே என்று 18 புராணங்களுமே முழங்கி அதனை அறிவிப்பது போல 18 வாத்தியங்களும் முழங்குகின்றன. நெருங்கப்பட்ட தாவுகின்ற மாய குதிரைகள் எல்லாம் மேற்கு திசையினை நோக்கி மதுரையம்பதியை நோக்கி நடக்கின்றன. கர்த்தாவான ஸ்ரீ சோமசுந்தர பெருமானது குதிரை நடுவே செல்கின்றது. இவ்வாறு குதிரை படைகள் செல்வதனால் உண்டான தூளிகள் அண்டத்திலும் திசைகளிலும் படர்கின்றன. அதனால் நாம் இனி எந்த வழியே போவது என்று சூரியனே மயக்கமடைந்து தடுமாறுகின்றார். குதிரைகள் கிழக்கு திசையிலிருந்து கிழக்கு கடற்கரையில் சோழதேச கடற்கரையிலிருந்து மதுரையை நோக்கி வருகின்றன. எனவே மேற்கு திசை நோக்கி என்று அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். குதிரையை கொண்டு குடநாடு அதன்மிசை சதுர்பட சாத்தாய் தானெழுந்தருளியும் என்பது திருவாசகம். நரிகளாக இருந்து குதிரைகளாக கொண்ட அந்த மாயாரூப குதிரைகள் அவை மிக விரைவாக மதுரையம்பதியை நோக்கி வரும்போது இந்த குதிரைகள் மேடுகளை பள்ளங்கள் ஆக்குகின்றன, பள்ளங்களை மேடுகள் ஆக்குகின்றன. பூமி முழுவதும் நுரை நீரை கக்கி வெள்ளமாகச் செய்கின்றன. புழுதியால் முன் கணத்தில் உண்டான நுரை வெள்ளத்தை இல்லாது செய்கின்றன. கத்தரித்து விடப்பட்ட புற மயிரினை உடைய குதிரைகளின் கார் குழம்பால் கிளப்பி விடப்பட்ட புழுதியினால் அந்த ஆகாய கங்கை வைகையாறு போல் ஆகியது. சூரியனது 7 குதிரைகளும் செந்நிறத்தால் செய்தது போல் ஆனது. அப்பெரும் பொழுதானது மாலை காலத்தை போன்று திக்கஜங்களின் முகத்தில் சிந்தூர வண்ணம் எழுதியது போல ஆகியது. சொல்லப்பட்ட அந்த நரிகளாகிய வேகத்தோடு கூடிய குதிரைகளின் கால் குழம்புகளால் மிதிக்கும் தோறும் கிண்டிவிட்ட புழுதிகள் மேலே கிளம்பிச் செல்லுதல்
அது மலைகளின் சிறகுகளை அறிந்த இந்திரனது செல்வத்தை அடைந்து அனுபவிக்க வேண்டியவர்கள் பசுக்களை கொண்டு செய்கின்ற யாகசாலையில் உண்டாகின்ற புகைப்படலத்தை போன்று தூசிப்படலம் கிளம்புகின்றது. மண்ணின் இடத்தையும் திசைகளையும் ஆகாயத்தையும் மூடிக்கொள்கின்ற புழுதியுள் மறைந்து கண் தெரியாமல் சுழலுகின்ற குதிரைகளை சதங்கை ஓசைகள், கிண்கிணி ஓசைகள், குரல் ஓசைகள் இவைகள் கேட்பதால் குதிரைகள் வருகின்றன, குதிரைகள் வருவதால் உண்டான ஓசை என்று உணர்ந்தார்களே அன்றி நிறைய புழுதிப்படலம் கிளம்பியதா. குதிரைகளை ஒருவரும் பார்க்க முடியவில்லை. அது வருகின்ற ஓசைகளை மட்டுமே கொண்டு குதிரைகள் வருகின்றன என்று ஊகித்து உணர்ந்தார்கள். இக்குதிரை படையை கண்டவர்கள், இவைகள் அலைகள் சிதறுகின்றன முத்துக்களே, நுரை அன்று, சிறு சதங்கை அணிந்துள்ள குதிரைகளின் கனைப்பு அல்ல, அவைகள் அலைகள் ஒன்றோடொன்று மோதுகின்ற முழக்கம். இவைகள் குதிரைகள் அல்ல, தேவராஜன் இந்நாளிலும் இவ்வூரை அழிக்கும்படி ஏவிவிட் கடல் என்று சொல்கின்றார்கள். இக்குதிரைகள் முன்னே இந்த உலகத்திலே எங்கும் காணப்படவில்லை. தேவலோகாதிபனாகிய இந்திரன் அவனுடையதாக இருக்குமோ இந்த குதிரைகள்? அவனுக்கு இருப்பதும் ஒரே ஒரு குதிரைதானே. உஷ்ண கிரணங்களை உடைய சூரியனது வேகமான குதிரைகளோ? அப்படியென்றால் சூரியனுக்கு 7 குதிரைகள் மட்டும் தானே இருக்கின்றன. இந்த குதிரைகள் பசிய நீரால் சூழப்பட்ட பழைய இந்த பூமியின் முதுகை கீறுவது, கீழ் உலகில் உள்ள கொடிய நாகங்களோடு போர் புரிவதற்கு கோபித்து எழுகின்றனவோ? மேலே வானத்தின் உச்சி வரைக்கும் காலை தூக்கி குழம்பை வைத்து அழுத்துவது தேவர் உலகத்தோடு போர் புரிவதற்குத்தானோ? வடக்கு திசையில் உள்ள குதிரை நேர் தெற்கு திசைக்கு செல்வதும், தெற்கு திக்கில் உள்ள குதிரை வடக்கு திசைக்கு செல்வதும், இவ்வண்ணமே மேற்கொடு கிழக்கே செல்வதும், இது எல்லாம் வல்ல சித்தரது விளையாட்டைப் போல வியப்பாகவும் நம் கண்களுக்கு புலப்படாமலும் இருக்கின்றனவே. வேதத்தில் கூறப்பட்டுள்ள அஸ்வலக்ஷணத்திற்கு மிகச் சரியாக உள்ள குதிரைகள் இவை. எனவே இவைகள் காவிரி துறையினை உடைய சோழனது மனத்தையும் சுடும். பெரிய கட்டப்பட்ட பனைமாலை அணிந்துள்ள சேரனது மனத்தையும் சுடும். முதன் மந்திரியாரை குதிரைகளின் பொருட்டு வருத்தப்படுகின்ற அரசனாகிய பாண்டியனது மனத்தையும் இனி சுடும் என்று சிலர் கூறுகின்றார்கள். முன்னாளில் சாமந்தன் எனும் சேனாபதியின் பொருட்டு பாண்டிய மன்னவன் எதிரில் அளவற்ற சேனைகள் உடன் கொண்டு அருமையான குதிரையின் மீது ஏறி மெய்காட்டிட்டும் வண்ணம் எழுந்தருளினால் போல இக்குதிரைகளின் மீது வருகின்ற வீரர்கள் அந்தணராகிய இந்த மந்திரியின் துன்பத்தை அகற்றும் வண்ணம் வந்தார்களோ என்று சிலர் கூறுகின்றார்கள். குதிரை படைகளின் நடுவே நடுநாயகமாக ஆரோகணித்து வரும் எம்பெருமானின் அற்புத திருஅழகை கண்ட பெண்களில் பலர், இவர் மன்மதனோ, வண்டு கிண்டுகின்ற கடப்பமலர் மாலை அணிந்த குமாரக் கடவுளோ, போர் செய்த தாரகனை வென்ற சண்முக பெருமானது மாமனான திருமாலோ, மலைகளின் சிறகுகளை அறுத்த இந்திரனோ என்று சந்தேகம் கொண்டார்கள் பெண்கள். சில பெண்கள் அருகே செல்ல முயன்றார்கள். சிலர் இறைவனது திருவழகு முழுமையும் கண்ணால் பருகினார்கள். தங்களது கை வளையல்களை அவர் தோள் மாலைக்கு விலையாக அளிப்பார்கள். எங்களது வளையல்களை எடுத்துக்கொள், அதற்கு மாறாக உமது திருமார்பில் அணிந்த மாலைகளை கொடுப்பீர், இல்லையென்றால் எங்கள் கையில் எங்கள் வளையல்களை எடுத்து தொடுத்துவிடு என்று கூறுகின்றார்கள். இறைவனார் திருமுடியில் அணிந்த மாலையிலிருந்து சிந்துகின்ற மலரை எடுத்து தமது கூந்தலின் மேல் சூடிக்கொள்கின்றார்கள். அவ்வாறு மலர்களை சூடிக்கொள்வதே மன்மதனை வென்று சூடிய வெற்றி மாலையாக பெண்கள் கருதுகின்றார்கள். வேறு சில பெண்கள் அத்தலைவரது திருமேனியிலிருந்து உதிர்கின்ற சந்தனத்தை எடுத்து தமது தனபாரத்தில் பூசி இறைவனை அணைந்து அளவற்ற சந்தோஷத்தை அடைந்தவர்கள் போல ஆகின்றார்கள். சில பெண்கள் நமது உயிரை இறைவன ஹிருதயத்தோடு கலப்பதற்கு உள்ளே போகவிடாமல் தடுக்கின்ற பெருமானின் மார்பில் அணிந்துள்ள அந்த கவச்சம், அதனை கண்டு வியந்து அதனால்தான் இதற்கு குப்பாயம் கவச்சம் என்று பெயர் இருக்கின்றது போலும், அது உண்மைதான் போலும் என்று புலம்புகின்றார்கள். அன்றியும் வேறு சிலர் நமது உயிரை அகப்படுத்திக் கொண்டமையால் இவரது மலர் மாலையை கண்ணி என்று
சொல்வது உண்மைதான் என்று புலம்புகின்றார்கள். தமது இச்சையால் திருமேனி கொள்ளும் இறைவர் இந்திரஜாலம் எனும் வித்தையை காட்டுபவரைப் போல் குதிரை வீரராகி இவ்வுலகத்தை பைத்தியமடையும் வண்ணம் மயக்கியும், மன்மதனை விட பெண்கள் மிகுதியாக விரும்பும் வண்ணம் மயக்கியும் இவ்வண்ணமாக மதுரையம்பதியை நோக்கி எழுந்தருளுகின்றார். குதிரை கூட்டங்கள் வருகின்றனவே, தாவி வருகின்ற அந்த குதிரைகளெல்லாம் இந்திரியங்களைப் போல இருக்கின்றன. ஜயம் பொருந்திய இந்த இந்திரியமாகிய குதிரைகளை ஏறி நடாத்துகின்ற குதிரை வீரர்கள் அவர்கள் மனத்தை போன்று இருக்கின்றார்கள். இந்த குதிரையிலே வருகின்ற குதிரை வீரர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற வேத குதிரையானது இந்த மனங்கள் தோறும் இடைவிடாமல் இருந்து மனங்களை இயக்குகின்ற ஆத்மாவை போன்று இருந்தது. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் என்பவை விஷயங்கள். இந்த விஷயங்களை நுகர்வதற்கு இந்திரியங்கள் ஸ்ரோத்ரம், த்வக், சக்ஷு, ஜிஹ்வா, நாசி என்று இந்த இந்திரியங்கள் அவை சப்தாதி விஷயங்கள் நுகர்வதற்குரிய கருவிகள். இந்த கருவிகளிலே மனம் கலந்து கருவிகளாய் நிற்கும். எனவே குதிரைப்படையிலே வருகின்ற குதிரைகள் இந்திரியங்கள் போன்று இருக்க, இந்த இந்திரியங்களை இயக்குகின்ற மனம் போன்று குதிரையின் மீது வருகின்ற வீரர்கள் இருக்க, மனத்தை செலுத்துகின்ற ஆத்மா போன்று குதிரை வீரர்களின் மத்தியிலே வருகின்ற வேத குதிரை அது ஆத்மா போன்று இருக்கின்றது. வேத புரவியினராகிய கடவுள் நெருங்கிய இனிய மேளங்களின் முழக்கங்களும் குதிரைகளின் கனைப்பும் அந்த குதிரை வீரர்களின் வாயிலிருந்து உண்டாகின்ற சத்தமும் திக்குகளை செவிடாக்கும் வண்ணம் அழியாத பெரிய மதிலால் சூழப்பட்ட காவலோடு கூடிய மதுரா நகரத்துக்கு அரைக்காதம் தூரத்தில் நெருங்கி வந்தார்கள். இவ்வாறு குதிரைப்படைகள் வருவதை கண்டவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற மேகம் போன்ற பரோபகாரத்தினை உடைய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு எதிரிலே சென்று இந்த நல்ல செய்தியை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு விண்ணப்பிக்கின்றார்கள். நல்ல மலர்ந்த தாமரை மலரை போல விளங்குகின்ற முகத்தினை உடையவர்களாய் புன்னகையுடன் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு விண்ணப்பிக்கின்றார்கள். அரசனது நீதியிலிருந்து மாறி நடவாத மந்திரியர்களில் பலம் பொருந்திய சிங்கம் போன்றவரே, பல நிறமான 7 வகை கடல்களும் வந்தது போல நெருங்கினவாக குதிரைகளெல்லாம் வருகின்றன. இப்பொழுது அந்த குதிரைகள் இந்த நகரத்தில் பொன்மயமான அழகிய வாசலுக்கு வந்து சேர்ந்து விட்டன. தேவரீர் இதனை விரைவாகச் சென்று மன்னவனுக்கு தெரிவிக்கலாம் என்றார்கள். சிவபெருமான் திருவருளை பெற்ற அந்தணர் குல திலகராகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் மிக விரைவாக பாண்டிய மன்னனிடம் சென்று, மன்னவனே, குதிரைகள் வருகின்றன என்று கூறியருளினார். உடனே அரிமர்தன பாண்டியன் உடல் பூரித்து சந்தோஷமடைந்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு அதிக விலையினை உடைய அரதன கண்டிகையும் வஸ்திரங்களையும் பரிசாக கொடுத்து மகிழ்ந்தான். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.